வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். ஹரியானா முதலமைச்சரோட பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அரசு விழாவாக அது நடக்காம அரசியல் விழாவாக அது நடந்தது அப்படிங்கிற சர்ச்சை ஒன்று வந்தது. அதை ஒட்டி மோடி நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சி முதல்வர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்குது. இன்னொரு செய்தியாக இன்றே மகாராஷ்டிரா முதலமைச்சர் இனி மோடியோட கூட்டத்தில் கலந்து கொள்வது இல்லைன்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அது அவருடைய சொந்த முடிவு அப்படின்னும் ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு பாக்குறதா, இல்ல அரசு விழாக்களை அரசியல் விழாக்களாக நடத்துறது அப்படிங்கிற போக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு பெரிய இடங்கள்ல கூட அப்படின்னு பாக்குறதா, எப்படி பாக்குறது? இப்போ அரசு விழாக்கள் அரசு விழாக்களாக தொடங்குதே தவிர அது நடக்கப்பட்டது அங்கே பேசப்படுறது எல்லாமே அரசியல் விஷயங்கள் தான் பேசப்படுது. அதுவும் குறிப்பாக இப்போது மோடி அவர்களுடைய இந்த உரைங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் ஒரு பிரச்சாரம் தான் ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிட முடியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, அரசு விழா அதில் காங்கிரஸ் முதலமைச்சருக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் கோஷம் கூச்சல் எழுப்புவது. அதில் நான் ஹரியானாவில் நடந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட தலையிட்டிருக்கார். இப்படி கோஷம் கொடுக்காதீங்க, காங்கிரஸ் முதலமைச்சர் ஹரியானா முதலமைச்சரை பேச விடுங்க என்று பல முறை அவர் சொன்ன பிறகும் கூட கூச்சல் நிற்கலையாம். அதையும் மீறித்தான் ஹரியானா காங்கிரஸ் முதலமைச்சர் பேசி அமர்ந்திருக்கிறார். அதே போல் நீங்கள் சொன்னது போல் மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவருக்கு ஏற்கனவே அதே போன்ற அனுபவம். அப்போ இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் ஒரு காங்கிரஸ் தலைவர் அப்படி சொல்லியிருக்கார், இனிமே கலந்து கொள்ளக்கூடாது என்று. சவான் அவர்களும் என்னுடைய சொந்த முடிவாக நான் அப்படித்தான் தீர்மானிச்சிருக்கேன் என்றெல்லாம் பேசியிருக்காங்க. எனக்கு என்ன படுதுன்னா, பாஜக தலைமை இதில் தலையிட வேண்டும் என்று படுகிறது. அவங்க நினைத்தால் தங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியும். கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அரசு விழாவை அரசியல் விழாவாக மாற்றக்கூடாது. அப்படி ஆகுது, அதை நோக்கி போகுது என்றாலும் கட்டுப்படுத்துகிற முயற்சி என்பது மத்திய ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வர வேண்டியது அவசியம். இதில் என்ன சிக்கல்னா, இந்த 2 மாநிலங்களுமே விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிற மாநிலங்கள். ஆகவே தான் நமக்கு என்ன கவலை ஆகுதுன்னா, அரசு விழாக்களையும் கூட இப்படி அரசியல் விழாக்களாக மாற்றுகிற ஒரு முயற்சி பாஜக தரப்பிலிருந்து இருக்கும்னு. அப்படி இல்லை என்பதை அவங்க மக்களுக்கு நாட்டுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.